மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் முதல்ல ராகு இருக்கான். இந்த கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 11ஆம் பாவம், லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராகுங்க. லாபஸ்தானத்தில் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் போகிறார், மோட்ச வரையஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ தான் இருக்கார் லாபஸ்தானத்தில். நான் என்னோட லாபம் நோக்கி பல பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணேன். எங்கள் அப்பா ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்து கொடுத்தாரு. அதை அப்படியே நான் செஞ்சுட்டுருக்கேன், அதே ப்ரொசீஜரில் செஞ்சுட்டுருக்கேன். இப்போ அட்வான்ஸ் சுக்ரன் பொதுவாக மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம். ஆக உங்களுக்கு மீனம் பாருங்கள் 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்தில் சுக்ரன். அப்போ நிறைய மேஷராசி என்பர்கள் ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்றாங்க. சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன வீட்டில் நடக்குது, அதாவது எந்த ராசியில் நடக்குது அப்படின்னா, கும்ப ராசியில் 4 கிரகங்கள் ஒன்றா சேர்றாங்க. அந்த 4 கிரகங்கள் யார் யார் அப்படின்னா, முதல்ல செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் முழுசுமே இருக்கார். அதுக்கப்புறம் புதன் பகவான் மார்ச் மாதம் முழுசும் இருக்கார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய மார்ச் மாதம் முழுசுமே மீனத்தில் இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனத்தில் போய்ட்டுறார். ஆக எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்காங்க, எப்போ வரைக்கும், மார்ச் மாதம் முழுசுமே இருக்கிறது பார்த்திங்கன்னா மீதி 4 கிரகங்கள். சூரியன் மட்டும் வெளியே போகிறார் இல்லைங்களா. சுக்கிரன் நிரந்தரமாக பார்த்திங்கன்னா மீனத்தில் மார்ச் மாதம் முழுசுமே இருக்கார். அப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி, உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா, முக்கியமாக இந்த 4 கிரகங்களும் சுக்கிரனையும் வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் உட்காடுறாங்க அப்படின்னா 90% ப்ளஸ்ஸு 10% மைனஸு, இல்லை 90% மைனஸு 10% ப்ளஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். உங்கள் ராசிக்கு என்ன பலன் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பத்தில் முதல்ல ராகு இருக்கான். இந்த கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 11ஆம் பாவம், லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராகுங்க. லாபஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ். நீங்கள் 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். சுய ஜாதகத்தில் தசை ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் லாபம் அப்படின்றது வரும். இந்த பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை, அதிகமான ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா ராகு பகவான். ராகுவை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு மறந்துடுவான். புரியுதுங்களா? இப்படி ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? ரொம்ப சிம்பிள், உழைச்சா மட்டும் போதுமானது. நல்ல பலன்கள் அப்படின்றது ராகு பகவான் கொடுப்பான். இது ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள். ராகுனால கண்டிப்பாக தீய பலன்களும் இருக்கும் இல்லைங்களா. அது என்ன, நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கும் சில பல மனக்கசப்பு, மனசஞ்சலும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள்னால நம்ம வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, ஃப்ரெண்ட்ஸ்னால் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போனா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஸை நம்புங்க, எல்லாத்துலேயும் நீ சொன்னால் சரிப்பா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புறது வேண்டாம். அப்போ ராகுனால் வரக்கூடிய ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்படின்றது வரும். நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேம்மா, எனக்கு ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், ப்ரொமோஷன் இருக்கலாம், நல்லது அப்படின்னு சொல்லலாம். நான் கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து நடத்துகிறேம்மா, எனக்கு பெரிய டெண்டர் ஒன்று கிடைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, என் மாமனார் என்னோட சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு வேலைக்காக போனேன், நான் போனோன்னே அந்த வேலை சட்டுன்னு ஆயிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் கும்பத்தில் இருக்கார். இதில் நெகட்டிவும் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா. என்ன நெகட்டிவ்? என்னோட ஹையர் அஃபிஷியல் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார், உரிமை எடுத்து ஒரு சில வேலை என்ன சொல்கிறார். எனக்கு திடீர்னு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா சூரியன் லாபஸ்தானத்தில். அதே மாதிரி நான் சுயதொழில் வச்சு நடத்துகிறேன், சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன். என் பார்ட்னர் எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா. உரிமையில் ஒன்று பேசினா எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. லாபம் குறித்து எனக்கும் என் பார்ட்னருக்கும் ஒரு
மனஸ்தாபம், மனசஞ்சலம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவும் உண்டு. அப்போ ஹையர் அஃபிஷியலானா இருக்கட்டும், அரசாங்க ஊழியர்களானா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட பார்ட்னரானா இருக்கட்டும், லாபம் குறித்து எந்த விவாதமும் இருக்கா இல்லாத மாதிரி ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, கலந்த ஆலோசனை அப்படின்றது பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம் போகிறார், மோட்ச விரயஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ என்ன ஆகும்? ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபைன் கட்டுவீங்க. என்னம்மா ஃபைனாக? பெருசாக யோசிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுவீங்க. முதல்ல வந்து பாருங்கள், நம்ம ஹெல்மெட் போட்டுன்னு போல அப்படின்னா அங்கே டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு அப்படின்னா கூட நம்ம அப்படியே சந்தாக பூந்து வந்துடும். இப்போ அப்படி கிடையாது, அங்கங்கே கேமரா வச்சுருக்காங்க. அப்போ நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோனுக்கு வந்துடுது, நீ வந்து அதிக ஸ்பீடில் போன, சீட் பெல்ட் போடாமல் போன, ஹெல்மெட் போன, அந்த மாதிரி ஏதோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைனு, ஒரு 200 ரூபாய் ஃபைன் அந்த மாதிரி கட்டக்கூடிய சூழ்நிலை. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் நிறைய விஷயத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு மைனஸ்ன்னு சொல்லிட்டுமா, மூணாவது இருக்க கிரகம் யார்? செவ்வாய். செவ்வாய் லாபஸ்தானத்தில். லாபம் குறித்து நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன். என்னோட ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என் பார்ட்னர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தார். எனக்கு 60, அவருக்கு 40 தான் பேசணும். இப்போ நிறைய லாபம் வரும்போது எனக்கு 50 கொடுன்னு அவர் கேட்குறாரு. அதனால் நான் பயங்கரமாக ஃபயர் பண்ணிவிட்டேன், டென்ஷனாகி கத்திட்டேன், சண்டை போட்டுட்டேன். அதெல்லாம் இருக்கக்கூடாது. உட்காந்து நிதானமாக பேசணும். புரியுதுங்களா? வேலை செய்கிற இடத்துல கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் வரும். அதெல்லாம் அமைதி அப்படின்றது வேணும். அதே மாதிரி வரக்கூடிய லாபம் வச்சு நம்ம தொழில் ரீதியாக அந்த தொழில் ஸ்தாபனத்தை பெருசு பண்ணுவோம். வாடகையில் இருக்கும் அப்படின்னா சொந்தமாக வாங்கிறதுக்கான ஒரு பிராப்தம், தொழில் சார்ந்து ஒரு பூமி வாங்கிறதுக்கான யோகம், இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் உண்டு. கோவத்தை மட்டும், அந்த மைனஸை நம்ம வந்து ரப்பர் வச்சு அழிச்சிடணும். ஓகேங்களா? வேலை செய்கிற இடத்துல கோவம் கூடாது, பார்ட்னர்ஸ் கிட்டே கோவம் கூடாது, நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்டே கோவம் கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவம் கூடாது. அப்படி இல்லை, கோவம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ளஸ். கோவம் வந்துச்சுன்னா கூட அப்படியே மனசுக்குள்ளே 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, கரெக்டு தான், சொல்லணும்னு சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், சரிங்களா? சரி, அடுத்து வந்து பாருங்கள், புதன் இருக்கார் லாபஸ்தானத்தில். நான் என்னோடய லாபம் நோக்கி பல வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணேன். எங்கள் அப்பா ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்து கொடுத்தாரு, அதை அப்படியே நான் செஞ்சுட்டுருக்கேன், அதே ப்ரொசீஜரில் செஞ்சுட்டுருக்கேன். இப்போ அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியை நான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மீடியாக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன், புது புது யுக்திகளை கையாளணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தேடக்கூடிய காலகட்டம், தேடுவீங்க, அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கொண்டு வந்துடுங்க. இது வந்து சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு, என்னோடய ஹையர் அஃபிஷியல் என்னை வெஞ்சிட்டே இருக்கான், அவனை எப்படி போர்த்தாக்குறதுன்னு அப்படியே ஒரு நல்ல சூப்பரான டாக்டிக்ஸ் கற்றுக்குங்க. அவனை புகழ்ந்து பேசினா அவன் அமைதியாகிட்டான். இந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கறது யார்? புதன் பகவான் தான். ஸோ நான் வந்து நல்லா யோசித்து இந்த முடிவு எடுத்தேன். நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? நான் ஓவராக கணக்கு போடுவேன், கூட்டி கழிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புண்டு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஒரு விஷயமோ ஒரு 4-5 முடிவு, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வைங்க போதும். பிளான் செட் வரைக்கும் போகிறது வேண்டாம், குழப்பம் அப்படின்றது வரும். ஆக கும்பத்தில் இந்த கிரகங்கள் 4 கிரகங்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். பொதுவாக மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம். ஆக உங்களுக்கு மீனம் வந்து பாருங்கள் 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன். அப்போ நிறைய மேஷராசி என்பர்கள் ஏதோ ஒன்று வாங்குவீங்க. ஒன்று வீடு வாங்குவீங்க, இல்லை கார் வாங்குவீங்க, இல்லை 2 வீலர் வாங்குவீங்க, இல்லைனா ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க, இல்லைனா வீட்டுக்கு சூப்பரான சோஃபா வாங்குவீங்க, வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணுவீங்க, மாடுலர் கிச்சன் வைப்பீங்க. நீங்கள் பெண்களாம்மா, மேஷராசி பெண்களா, என்ன பண்ணுவீங்க? ஷாப்பிங் போவீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, எதெல்லாம் இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் வாங்குவீங்க. பெரிய லெவலில் லேவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு எதெல்லாம் பிரியமோ அத்தனையும் வாங்குவீங்க. ஆனால் 12ஆம் பாவம் சுக்கிரன் என்ன பண்ணுவான், அதில் நெகட்டிவ் என்ன? எனக்கு பட்டுப்புடவை வாங்கணும் அப்படின்னு ஆசை, நான் போகிறேன், ஒரு பட்டுப்புடவை வாங்கலான்னு போகிறேன், அங்கே 4 பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு பட்ஜெட்டில் கொஞ்சம் இடிக்குது. அந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு வசதி இருக்குங்க, அப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான செலவு அப்படின்றது நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. வசதி இருந்தால் அதை பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆக மேஷராசி என்பர்கள், உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பலன்கள், இந்த சதுர்கிரக சேர்க்கை தான் இந்த மார்ச்சில், அதாவது இந்த 4 கிரகம் கும்பத்தில், மீனத்தில் சுக்கிரன், இதுதான் பிரதானமான பலன்கள். இதை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மார்ச் மாதமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான மார்ச் மாதம் வரக்கூடிய பொதுவான பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்கம்மா, இந்த 4 கிரக சேர்க்கை எங்களுக்கு என்ன பண்ண போகுது, அதே மாதிரி மீனத்தில் உட்காந்துட்டு இருக்க சுக்கிரன் எங்கள் சுய ஜாதகத்துக்கு 100க்கு 100% நீங்கள் சொன்னதை செய்ய போகிறானா, இல்லை 50% தான் செய்ய போகிறானா, இல்லை நாங்கள் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலான் இருக்கோம், செய்யலாமா வேண்டாமா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலான் இருக்கோம், போகலாமா வேண்டாமா,
பொண்ணுக்கு வந்து திருமண வரன் வந்திருக்கு, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, குழந்தையின்மைக்காக நிறைய வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த காலகட்டம் ஐவிஎஃப் பண்ணலான்னு நினைக்கிறோம், பண்ணலாமா வேணாமா, எங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓயுமா ஓயாதா, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக துல்லியமாக சொல்லிட முடியும். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.